ராம் நாராயண் ராம். ஈஸ்வரனை அடைவதற்காக காமவாசனையை விலக்கிவிட வேண்டும் என்று அவசியமா? தெய்வத்துடன் இணைவதற்கு பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அவசியமா? எல்லாவற்றையும் விட்டு மலைகளில் தவமிருந்து மட்டுமே தெய்வத்துடன் இணைந்து விடலாமா? இது ஒரு கேள்வி ஒவ்வொருவரின் மனதிலும் ஒரு நாள் வந்ததோ வருமோ. இன்று இந்த விஷயத்தை பற்றிய விளக்கத்தை நாங்கள் வழங்கப் போகிறோம். இன்று நம் சமுதாயத்தில் பல சாமியார், கதைப்பாடிகள் மற்றும் ஆன்மீக குருக்கள் இது போன்ற புரிதல்களை பரப்புகிறார்கள். காம வாசனையை விலக்காவிட்டால் தெய்வத்தை அடைய முடியாது என்று கூறுகிறார்கள். ஆனால் நம் மகா குரு பாலக பிரம்மச்சாரி ஜி அவர்கள் இந்த கருத்துக்கு மாற்றாக ஒரு தெளிவான பாதையை சுட்டிக்காட்டியுள்ளார். நாம் இதனை விளக்க பார்க்க அவரின் குழந்தை பருவ அனுபவத்திலிருந்து எடுத்த உதாரணம் ஒன்றை பகிர்வோம். தெய்வத்தை அடைய வீட்டை விட்டு செல்ல வேண்டியது அவசியமல்ல என்பதே உண்மை. நீங்கள் ஆரஞ்சு நிற ஆடை அணிய விரும்பினால் அணியுங்கள். ஆனால் அதனால் உலகத்திலிருந்து முழுமையாக விலகிவிட வேண்டியது கிடையாது. ஒவ்வொருவருக்கும் தங்களின் சொந்த நம்பிக்கைகள் இருக்கலாம். ஆனால் நமது சந்தான் தளம் உறுதியான தருணத்தை ஆதரிக்கின்றது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு அவதாரி மனிதன் பூமியில் பிறக்கிறார். நமது மகா குரு பாலக பிரம்மச்சாரி ஜி ஒரு அவதார மனிதர். அவர் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தார். இந்த அவதார மனிதர் பிறக்கும் இடத்தில் உள்ள ஆன்மீக தலைவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள். மலைகளில் தியானத்தில் மூழ்கியிருந்த சாமியார்கள் கூட இதை உணர்ந்து விடுவார்கள். ஒரு நாள் ஒரு சாமியார் ஒரு அவதார குழந்தை பிறந்ததை அறிந்தார். அந்த பையன் சிறு வயதிலேயே பிரம்மஞானம் பேசுவதாக சொல்லப்பட்டது. இதை கேட்டு அந்த சாமியார், அந்த குழந்தையை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அந்த குழந்தையை குளிர்காலத்தில் சூடான ஆடைகள் அணிவித்து அந்த சாமியரிடம் கொண்டு சென்றனர். சாமியார் குழந்தையை பார்த்ததும், இந்த சிறு பையன் பிரம்மஞானி என்று எப்படி சொல்ல முடியும் என்றார். குழந்தையாக இருந்தாலும் மகா குருஜி அமைதியாக கேட்டார்கள். பாபா, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சாமியார் கூறினார், நாங்கள் தீ மூட்டியுள்ளோம், சாப்பாடு தயாராகும். மகா குருஜி அவர்களிடம், உங்களுக்கு உணவு பிடிக்கிறதா என்று கேட்டார். ஆம் என்றார் சாமியார். குருஜி கூறினார், உங்களுக்கு உணவின் சுவை பிடிக்கும். நீங்கள் பாடல்களை கேட்பதாலும் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். உங்கள் செவிகள், மூக்கு போன்ற அனைத்தும் இன்பத்தை உணர்கின்றன. அதே வேளையில் நீங்கள் ஒரு உடலில் வாழ்கிறீர்கள். ஆனால் இந்த உடலை முழுவதும் கைவிட முடியாது. தெய்வத்தை அடைய காம வாசனையை விலக்க வேண்டும் என்று சொல்லும் சாத்தியம் முற்றிலும் தவறானது என்று மகா குருஜி விளக்கினர். உலகம் காமம் இல்லாமல் இயங்கவே முடியாது. ஆனால் எல்லாவற்றிற்கும் சீரமைப்பு தேவை. இவ்வாறு மகா குருஜி பல நேரங்களில் தங்கள் லீலைகளால் உண்மையை வெளிப்படுத்தியுள்ளார். இங்கு எந்த உணர்வுகளையும் புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கில்லை. சந்தான் தளம் யதார்த்தத்தை அடிப்படையாக கொண்டது. வாழ்க்கையின் சிரமங்கள் தானாக தீர்வதில்லை. அதற்காக நீங்கள் வேலை செய்து ராமநாராயண் ராம் என்ற பெயருடன் இணைந்தால் மட்டுமே வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடையலாம்.